வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். நெருக்கடி நிலையின் கொடுமைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து அரசியல் அமைப்பை விழிப்புடன் காக்க வேண்டும். மனதின் குரல் வானொலி உரையில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். மக்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதால் இயற்கை வளம் காக்கப்படுவதாக பிரதமர் பெருமிதம். மகளிருக்கு அதிகாரம் அளித்ததால் தொழில் வளர்ச்சியில் மகளிர் குழுக்களின் பங்கை சுட்டிக்காட்டிய பிரதமர். வேளாண்மைக்கு பயன்படும் நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பது குழந்தை குடிக்கும் தாய்ப்பாலுக்கு வரி விதிப்பதற்கு ஒப்பானது. வேளாண்மையை அளிக்கும் முடிவை பாஜக அரசு கைவிட வேண்டும் என சீமான் வலியுறுத்தல். காசாவில் விளையாட்டரங்கம், அடுக்குமாடி குடியிருப்பு ஆகிய இடங்களில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த தாக்குதல்களில் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, 400க்கும் மேற்பட்டோர் காயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். நெருக்கடி நிலையின் கொடுமைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து அரசியல் அமைப்பை விழிப்புடன் காக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 2014ஆம் ஆண்டு பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றது முதல் மனதின் குரல் என்னும் பெயரில் மாதந்தோறும் வானொலியில் உரையாற்றி வருகிறார். இன்று வானொலியில் உரையாற்றிய அவர் 1975ஆம் ஆண்டு நாட்டில் நெருக்கடி நிலையை அறிவித்த பின் மக்களும் தலைவர்களும் அடைந்த இன்னல்களை எடுத்துரைப்பது ஜனநாயகத்தை காக்க வேண்டியதன் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டார். அந்த காலத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸுடன் கைவிலங்கிட்டு இரும்பு சங்கிலியால் பூட்டி இழுத்து சென்றதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். மக்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதால் இயற்கை வளம் காக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மனதின் குரல் வானொலி உரையாற்றிய பிரதமர் மோடி மத்திய பிரதேசத்தின் பாலக்காட்டில் குன்று பகுதியில் புதர்களை அகற்றிவிட்டு நீர்நிலைகளை சீரமைத்து மரக்கன்றுகள் நட்ட இளைஞரை பற்றி தெரிவித்தார். அவரின் அருமுயற்சியால் அந்த பகுதியில் நீர்வளம் செழித்து மரங்கள் வளர்ந்து மீண்டும் அப்பகுதிக்கு பறவைகளும் காட்டுயிர்களும் வர தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். மகளிருக்கு அதிகாரம் அளித்ததால் மகளிர் குழுக்கள் காளான் வளர்ப்பு முதல் கால்நடை வளர்ப்பு வரை பல்வேறு தொழில்களை செய்வதாக தெரிவித்தார். சானிட்டரி நாப்கின் தயாரிப்பு, உணவகம் நடத்துதல் ஆகியவற்றிலும் மகளிர் குழுக்கள் ஈடுபட்டுள்ளதை தெரிவித்தார். வேளாண்மைக்கு பயன்படும் நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பது குழந்தை குடிக்கும் தாய்ப்பாலுக்கு வரி விதிப்பதற்கு ஒப்பானது என்று கூறியுள்ள சீமான், இந்த முடிவை பாஜக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தண்ணீருக்கு வரி விதிக்கும் முடிவு வேளாண்மையை அழித்தொழித்து நாட்டை பஞ்சத்தில் தள்ள வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விளைவிக்கும் பயிருக்கு வரி, விளைபொருட்களை எடுத்து செல்ல சாலை வரி, சுங்க வரி, எரிபொருள் வரி, அதனை விற்பதற்கு விற்பனை வரி, சரக்கு சேவை வரி என்று வரிக்கு மேல் வரி செலுத்தி விவசாயிகள் வயிறும் வாழ்வும் எரிந்து இருளாகி போயுள்ளதாக தெரிவித்துள்ளார். நிலமும் நீரும் காற்றும் ஒளியும் மலையும் கடலும் காடும் பாஜக ஆட்சியில் சட்டம் போட்டு உருவாக்கப்பட்டவை அல்ல என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். நின்றால் நடந்தால் நாட்டு மக்களுக்கு வரி, எதை விற்றாலும் வரி, எதை வாங்கினாலும் வரி என்றும் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்களுக்கு பறக்கும் விமானம் முதல் நாடாளுமன்ற உணவகத்தில் உண்ணும் உணவு வரை அனைத்திற்கும் சலுகை என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். வேளாண்மைக்கு பயன்படுத்தும் நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பது மிகப்பெரிய பஞ்சத்திற்கும் பேரழிவிற்கும் வழிவகுக்கும் என்பதால் அந்த முடிவை பாஜக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீனத்தின் காசாவில் இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியதில் 80க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காசாவில் வீடுகளை இழந்தோர் அந்நகரில் உள்ள விளையாட்டரங்கில் குடிசைகள் அமைத்து தங்கியிருந்தனர். அப்பகுதியில் இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியதில் குழந்தைகள் உட்பட குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டனர். அப்பகுதியில் மண்ணில் புதைந்துள்ள உடல்களை வெறும் கைகளாலும் மண்வெட்டியாலும் தோண்டி கண்டுபிடிக்கும் படங்களை BBC வெளியிட்டுள்ளது. மற்றொரு இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் நிகழ்ந்த தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் இரவு நேரத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அப்பாவிகள் என்றும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். காசாவில் இன்று நள்ளிரவு வரை 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த பல்வேறு தாக்குதல்களில் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஹமாஸ் மருத்துவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீமான் போன்றோரின் அறிவுரைப்படி ஆட்சி நடத்த வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு நாள்தோறும் உணவு வழங்கும் திட்டத்தை அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பரசன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். அதன்பின்
செய்தியாளர்களிடம் பேசிய சேகர் பாபு, கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக உணவு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். 19 திருக்கோவில்களில் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணிக்கு பெருந்திட்ட வரைவு நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வழங்குகின்ற திட்டத்தை வடபழனி முருகன் ஆலயத்திலே துவக்கி வைத்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 20 திருக்கோயில்களில் இந்த நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வழங்குகின்ற திட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 25 திருக்கோயில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்று மாத்திரம் 5 திருக்கோயில்களில் இந்த திட்டம் துவங்கி இருக்கின்றது. நம்முடைய காமாட்சி அம்மன் திருக்கோயில் மாங்காடு, ஆஞ்சநேயர் திருக்கோயில் நங்கநல்லூர், பழனி திருக்கோயில் பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி, பிரியபாளையம் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில், திருவெற்றியூர் அருள்மிகு வடுவுடையம்மன் திருக்கோயில் என்று இன்றைக்கு 5 திருக்கோயில்களும் சேர்த்து சுமார் 30 திருக்கோயில்களில் இந்த நாள் முழுவதும் அன்னப்பிரசாத வழங்கும் திட்டம் செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. பாசனத்திற்கு பயன்படுத்தும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் மத்திய அரசின் திட்டத்தை எதிர்த்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீதிமன்றத்தை நாடுவார் என்று தமிழக அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் அமைச்சர் நேரு தலைமையில் நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நேரு, பாசன நீருக்கு வரி விதிக்கும் முடிவை மத்திய அரசு கைவிடாவிட்டால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீதிமன்றத்தை அணுகுவார் என்று தெரிவித்தார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிதான் மீண்டும் வெற்றி பெறும் என்றும் நேரு நம்பிக்கை தெரிவித்தார். நான் இப்படி சொல்லக்கூடாது. முதலமைச்சர் கேட்கணும். அவர் தான் காலையிலே சொல்லிட்டார், நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பது தவறுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்க அது ஆதரவு தான். அதான் இன்னைக்கு நிலத்தடி ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டே இருக்கிற விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் நீட்டு தேர்விலிருந்து அல்லது இந்த கவர்னர் கையெழுத்து போடாதிலிருந்து எல்லாத்தையும் நீதிமன்றத்தின் மூலமாக தான் இந்த கழக அரசு தளபதி அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். கோவையில் மாணவர்களுக்கான மாதிரி பாராளுமன்ற திட்டத்தில் பங்கேற்ற பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து விவாதித்தார். கோவை உப்பிலிப்பாளையத்தில் பள்ளி மாணவர்களுக்கான மாதிரி பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ், தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், நிர்மலா ஆகியோர் பேசுவர் என்றும் அதை எதிர்த்து தமிழச்சி, திருச்சி சிவா, கனிமொழி ஆகியோர் பேசுவர் என்றும் தெரிவித்தார். மாணவர்கள் வீட்டிலிருந்து பொழுதை கழிப்பதை தவிர்த்து இதுபோன்ற விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதோடு நாட்டு நடப்பையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் படிக்கக்கூடிய அந்த பசங்க அப்படியாடான்னு சொல்லிட்டு என்னடா பண்றது, உனக்கு ஜாலியா இருக்கடா, பட் எங்க அப்பா அம்மா வந்து படிக்க சொல்றாங்கன்னு சொல்லி அந்த இதுல படிச்சு அந்த பையன் டாக்டர் ஆயிடும், இன்ஜினியர் ஆயிடுவான். ஆனா ஊதுபத்தி சுத்தின பையன் 300 ரூபா மாசம் சம்பளத்துக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு இன்ஜினியர் ஆகி கார்ல போயிட்டு இருக்கேன், சொந்தமா வீடு வாங்கிட்டான்னு ஒரு எண்ணம் வருது. பாத்தீங்களா, அங்க அந்த பிள்ளைங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு நாங்க ஆசை. ஆனால்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானைன்னு ஒரு புத்தகம் எழுதும்போது எங்கெங்கெல்லாம் எங்களோட டீச்சர்ஸை வஞ்சிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை வஞ்சிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய பேரண்ட்ஸை வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஷரத்துக்கெல்லாம் அதை எடுத்து நான் சொல்லியிருக்கேன். காரணம் தான். அதனாலதான் இந்த நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பேசும்பொழுது 2 பேருமே ரொம்ப அழகாக நீங்க உங்க சைடு நியாயத்தை பேசுறீங்க, ஆனா இவங்க சைடு நியாயத்தை பேசும்போது பிராக்டிக்கலா எது சாத்தியப்படும் அப்படின்னு நாங்க உணர்றோம். தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மினி எமர்ஜென்சி ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாக அதிமுக துணை கொறடா ரவி தெரிவித்துள்ளார். அரக்கோணத்தில் அதிமுக பொதுக்கூட்டம் நகர செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடா ரவி பேசும்போது, முதலமைச்சர் ஸ்டாலின் மினி எமர்ஜென்சி ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாகவும் அதற்கு காவல்துறை துணை போவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் அதிமுக பேச்சாளர் அமுதா, நிர்வாகிகள் ஷியாம்குமார், விஜயன், கிருஷ்ணமூர்த்தி, செல்வம், அணுகுண்டு ஆறுமுகம், பிரகாஷ், பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளையொட்டி குற்றாலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ள நிலையில் மகிழ்ச்சியுடன் குளித்து செல்கின்றனர். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் குற்றால அருவிகளில் சீராக தண்ணீர் விழுகிறது. குறிப்பாக பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி ஆகியவற்றில் சீராக தண்ணீர் விழுகிறது. விடுமுறை நாளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த அருவிகளில் குவிந்து நீராடி வருகின்றனர்.
குற்றாலம் பேரருவியில் தண்ணீர் வரத்து சீரான நிலையிலும் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் ஒரு ஓரமாகவே நின்று குளித்து வருகின்றனர். அருவிக்கரையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் அங்குள்ள தடுப்புகளை அகற்ற வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே திருமுல்லைவாயல் தாமரைக்குளத்தில் அரிமா சங்கங்கள் சார்பாக பனங்கொட்டைகளை ஊன்றும் விழா நடைபெற்றது. திருமுல்லைவாயல் கிராம நிர்வாக அலுவலர் புகழேந்தி ஏற்பாட்டில் ஆவடி லைன் சங்க மாவட்ட தலைவர் ஜவஹர் தலைமையில் விழா நடைபெற்றது. அரிமா மாவட்ட ஆளுநர் ரவிச்சந்திரன், ஆவடி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு தாமரைக்குளத்தின் கரையில் பனங்கொட்டைகளை ஊன்றினர். இந்த நிகழ்ச்சியில் லைன்ஸ் இயக்க தலைவர்கள் சுரேஷ், பாலாஜி, நந்தகுமார், சங்கரன், வழக்கறிஞர் புவனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாஜக சார்பில் நெருக்கடி நிலைக்கால கருப்பு நாளை நினைவுபடுத்தும் கருத்தரங்கம் நடைபெற்றது. 1975ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் நெருக்கடி நிலை அறிவித்த போது மக்கள் சந்தித்த இன்னல்களை நினைவு கூறும் வகையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. பாஜக மாவட்ட தலைவர் கவிதா தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் துரை நாடார், பொதுச் செயலாளர் முத்துசாமி, செயலாளர்கள் குருலிங்கம், நவநீதி, வெங்கட்ராமன், ராஜா மான்சிங், சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில செயலாளர் ராஜ்குமார், நெருக்கடி நிலை காலத்தில் மாநில ஆட்சிகள் கலைப்பு, அரசியல் தலைவர்கள் கைது, சிறையில் அடைப்பு, வீட்டுச் சிறைகள், மக்களின் பேச்சுரிமை மறுப்பு ஆகியவை குறித்து பேசினார். நெருக்கடி நிலை காலத்தை நினைவுபடுத்தும் வகையில் படக்காட்சியும் அரங்கில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் வெங்கடேசன், பூங்காவனம், மணிகண்டன், ஹரிஹரன், நாராயணன், தயாளன், செல்வம், ராம்குமார், வினோத், பூரணச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை ராயபுரத்தில் உள்ள கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் விபத்துகளில் உயிரிழந்த ஓட்டுநர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. விபத்தில் உயிரிழந்த ஓட்டுநர்களின் குடும்பங்களுக்கு கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் நிதி வழங்க மொத்தம் 20 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதுவரை 1 கோடி ரூபாய்க்கும் மேல் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும், பெண் பிள்ளைகள் இருக்கும் குடும்பங்களுக்கு பணத்தை வைப்பு தொகையாக செலுத்துவதாகவும், அவர்கள் திருமண வயதை எட்டும் போது தங்க நகைகள் வாங்கி கொடுத்ததாகவும் தெரிவித்தனர். கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்களுக்காக அரசு மாதம் ஒருமுறை இலவச மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இரவில் வழிப்பறி கொள்ளையர்கள் தொல்லை இருப்பதால் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். எங்களது ஓட்டுநர்கள், எங்களது காக்கி சட்டை உறவுகள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கே ஏதோ ஒரு இடத்துல தமிழகத்திலேயோ ஆந்திரா, கர்நாடகா எங்கேயோ ஒரு பிரேக் டவுனோ ஒரு பிரச்சனையோ அப்படி என்போது நாங்கள் அவர்களுக்கு இங்கிருந்தே தொலைபேசி மூலியமாக அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் சரி செய்து கொடுக்கிறோம். மற்றும் எங்களது சக ஓட்டுநர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக விபத்திலேயோ இல்லை ஹார்ட் அட்டாக்லேயோ மரணம் அடைந்தால் அந்த குடும்பத்திற்காக நாங்கள் நிதிகள் ஆளுக்கால் சொந்த பைசாவை எங்களால் முடிஞ்சது 200, 300, 500, 1000 அதை வாட்ஸ்அப்பில் குழுக்கள் மூலியமாக இன்னார் இந்த மூலியமாக இறந்தார்னு சொல்லி நாங்கள் இன்னவர்களும் 20க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துக்கு உதவிகள் செய்திருக்கிறோம். குற்றாலத்தில் படகு சவாரியை வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் சீரான நீர்வரத்து உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அவ்வப்போது மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலத்திற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவர்களை மகிழ்விக்க சுற்றுலாத்துறை மூலம் வெண்ணெய் மடம் குளத்தில் படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த படகு சவாரியை வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா, பழனி நாடார், திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன், இளைஞரணி அமைப்பாளர் கிருஷ்ணராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுமுறை நாள் என்பதால் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ச்சியுடன் விடுமுறையை கழித்து வருகின்றனர். பாமக தலைவர்கள் ராமதாசும் அன்புமணியும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் நல்ல ஒரு முடிவு எடுத்து பிரதமரின் கரங்களை வலுப்படுத்துவர் என்று பாஜக நிர்வாகி வேலூர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே மாங்காடு பரணிபுத்தூரில் வணிகர்களுக்கான செயலியின் அறிமுக விழா நடைபெற்றது. இந்த விழாவில் நடிகர் கவுண்டம்பாளையம் ரஞ்சித், பாஜக நிர்வாகி வேலூர் சையத் இப்ராஹிம் ஆகியோர் கலந்து கொண்டு செயலியை தொடங்கி வைத்தனர்.
இதில் தொழில் முனைவோர் பலர் கலந்து கொண்டனர். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய வேலூர் இப்ராஹிம், பாமகவில் ஒரு சில உட்பூசல்கள் இருந்தாலும் கூடிய விரைவில் அது சரியாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மருத்துவர் ராமதாசும் அன்புமணியும் மக்களுக்கு தொண்டாற்றியவர்கள் என்றும் அவர்களின் சேவை தமிழகத்திற்கு தேவை என்றும் இப்ராஹிம் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நிறைய புதிய கட்சிகள் இணையும் என்றும் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய நாட்டின் சுயதொழிலுக்கு பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆத்ம நிர்பர் பாரத் என்று சொல்லக்கூடிய சுயசார்பு தற்சார்பு கொள்கையை இந்த பாரதம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு. அதை ஒட்டி இன்றைக்கு சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளினுடைய இறக்குமதியை தவிர்த்து நம்முடைய நாட்டின் பொம்மையிலிருந்து நம்முடைய நாட்டில் விளையக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பாரதம் தொழில் வளர்ச்சியில் முன்னேறி இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இவர்கள் உருவாக்கி இருக்கிற இந்த அற்புதமான முதல் முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், இது இன்னும் சிறப்பாக வருவதற்கு எங்களுடைய மத்திய அரசின் மூலமாக என்ன வாய்ப்புகளை பெற்றுத்தர முடியுமோ அதை நிச்சயமாக நாங்கள் பெற்றுத் தருவோம் என்ற அந்த நல்ல செய்தியும் அவர்களுக்கு வழங்குவதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறேன். இதுபோன்று இன்னும் நிறைய மக்கள் மத்திய அரசினுடைய வாய்ப்புகளை, தொழில் வளர்ச்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுரையில் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்ற இயற்கை வேளாண்மை மாநாடு நடைபெற்றது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நிர்வாக இயக்குநரும் முதன்மை செயல் அதிகாரியுமான அஜய்குமார் ஸ்ரீவஸ்தவா முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார். வங்கியின் செயல் இயக்குநர் தனராஜ், தமிழ்நாடு நபார்டு வங்கியின் முதன்மை பொது மேலாளர் ஆனந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அஜய்குமார், இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் இந்தியாவின் பயணத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் நிகழ்வு என்றும் தெரிவித்தார். எதிர்கால இந்திய விவசாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முழுமையாக உணர்ந்து அதனை பேணி காக்கும் நடைமுறைகளில் தான் அடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, ரிச் பிளஸ், அமுல் 3 நிறுவனங்கள் இணைந்தது ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன், அதாவது உழவர் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கூட்டமைப்புகளை இணைச்சி இந்த ஒரு விழா நடத்திருக்கிறோம். இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா இயற்கை விவசாயத்தை வளர்க்கணும். அதுதான் வங்கியுடைய நோக்கம். அதனால தான் நாங்கள் அமுல் மற்றும் ரிச் பிளஸ் நிறுவனங்களுடன் இணைந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி MOU போட்டோம். இந்த ஒரு மாத காலத்தில் ஃபஸ்ட்டு இந்த FPOஸோட ஒரு மீட்டிங் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதற்குரிய தமிழகத்திலிருந்து ஒரு 500 FPOஸுடைய கூட்டமைப்புகளுடைய நிர்வாகிகள் இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட எமர்ஜென்சியை விட மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக பாஜக மாநில செயலாளர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாஜக அலுவலகத்தில் நெருக்கடி நிலை கால நிகழ்வுகள் பற்றிய நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் தண்டாயுதபாணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அதன்பின் கட்சியின் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கடேசன், முதலில் திமுக அரசை கலைத்தது காங்கிரஸ் ஆட்சிதான் என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட எமர்ஜென்சியை விட மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி செய்த அதே செயலில் தான் தமிழகத்தில் திமுக அரசு இன்று செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை கவிழ்த்தது, கலைச்சது அந்த காங்கிரஸ் ஆட்சி தான், இந்திரா காந்தி ஆட்சி தான். ஆனா இந்த இருக்கக்கூடிய போட்டு சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு நான் மிசாவில் அடி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு எமர்ஜென்சியினுடைய 50 ஆண்டு காலம் பாரத நாட்டினுடைய மிக முக்கியமான மோசமான ஒரு காலகட்டமா இருக்கு. அதே காலகட்டத்தில் குஜராத்தினுடைய அரசாங்கத்தை கலைக்கிறாங்க, பீகாருடைய அரசாங்கத்தை கலைக்கிறாங்க. எண்ணற்ற தேசியவாதிகள் முழுக்க இருந்தது மட்டும் அதுக்கப்புறம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் வருது. தமிழகம் முழுவதும் அரசு மதுக்கடைகளில் டானிக் விற்கிறதா என்று கவுண்டம்பாளையம் ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அருகே மாங்காடு அடுத்த பரணிபுத்தூரில் சிறு அறக்கட்டளை நடத்துவோர், வணிகர்கள் ஆகியோருக்கான செயலியின் அறிமுக விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு செயலியை தொடக்கி வைத்த பின் ரஞ்சித் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது போதைப் பொருளால் இளைஞர்கள் மற்றும் குடும்பங்கள் அழிவது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். போதைப் பொருள் விற்பனை தான் மக்களுக்கு எதிரான உண்மையான போர் என்றும், போதைப் பொருட்கள் விற்பனையை நிறுத்தினால் மட்டுமே பயன்பாட்டை தடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார்.
அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனி மனிதனுக்காக ஏதோ ஒரு முதலாளித்துவம் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கும். பட் இது வந்து முதல் முறையாக ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த மாதிரி என்ஜிஓக்கள் இப்போ முன்னாடி எல்லாம் பாருங்க, நம்ம ஊர்ல இந்த ஊதுபத்தி வேணும், சோப்பு வேணும்னா கூட வீடு வீடா போய் கஷ்டப்பட்டு வித்துக்கிட்டு இருக்கிற காலம்லாம் இருந்தது. ஸோ எங்கேயாவது இப்போ நம்ம வீட்டில் செய்கிறவங்க கைமுறுக்கில் இருந்து, அரிசியில இருந்து, வடகத்துல இருந்து எந்த சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்க எடுத்துட்டு வீடு வீடாக போகணும், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு சின்ன கடை போடணுன்ற ஒரு விஷயம் இருந்தது. பட் இந்த என்ஜிஓக்களுக்காக, இந்த மாதிரி சுய உதவி குழுக்கள், மகளிர் அமைப்புகளுக்காகவே பிரத்யேகமாக ஒரு தொழில் முனைவோருக்குன்னு ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணது இதுதான் முதல் முறை. அதை வந்து கலந்துக்கிட்டு துவக்கி வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா, இது ஒரு வணிக ரீதியான லாபகரமான ஒரு ஆப் அப்படிங்கிறத விட ஒரு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய, நம்ம மண் இருக்கக்கூடிய பல உழைப்பாளிகளுக்கு, பல தொழில் முனைவோருக்கான ஒரு பெரிய ஒரு சங்கம். இது ஒரு சங்கமம். ஸோ அது வந்து ஒரு பெரிய மகத்தான விஷயமா பார்க்குறேன். அது கண்டிப்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஏன்னா நாளைக்கு வரும்போது நான் அங்கேயே ஆப்பில் போட்டேன், இங்கேயே போட்டேங்கிறத விட இந்த மாதிரி இருக்கிறவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக அதை காட்டுங்க, ஒரு சின்னதாக ஒன்று இப்போ தான் பார்த்தேன், ஒரு நல்ல தகவல் இது பாருங்க. இது ஒரு ப்ரஷ்ஷு எடுங்க. தூத்துக்குடியை சேர்ந்த மீன்பிடி படகுகள் கடலில் பழுதடைந்து காற்றின் வேகத்தால் இலங்கை நோக்கி செல்வதால் அதை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளத்தில் இருந்து அதிர்ஷ்டராஜ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 11 மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். நடுக்கடலில் இன்ஜின் பழுதாகி நின்ற அந்த படகை மீட்க தூத்துக்குடியை சேர்ந்த ஆண்டோ என்பவரது விசைப்படகில் 9 மீனவர்கள் சென்று முயன்றனர். அப்போது மீட்பு பணியில் ஈடுபட்ட படகும் பழுதாகி நடுக்கடலில் நின்றது. 2 படகுகளும் காற்றின் வேகத்தால் இலங்கை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும், இந்த படகுகளையும் அவற்றில் இருக்கும் மீனவர்கள் 20 பேரையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் சவ்வாது மலையில் 25வது கோடை விழாவில் அமைச்சர்கள் ஏவா வேலு, ராஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகமும் சுற்றுலாத்துறையும் இணைந்து சவ்வாது மலையில் 2 நாள் கோடை விழாவை நடத்துகின்றன. இதன் தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணன், கிரி, அம்பேத்குமார், ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் வழங்கி சிறப்புரை ஆற்றினர். கோடை விழாவில் அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் சாதனை விளக்க கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. இவை பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. கோடை விழாவையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்ததால் சவ்வாது மலை திருவிழா கோலம் பூண்டிருந்தது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் உள்ள கோவிலுக்கு வந்த பக்தரின் நகை திருட்டு தொடர்பாக காவல்துறையினரின் விசாரணையில் கோவில் காவலாளி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்புவனம் அருகே மடப்புரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இங்கு அஜித்குமார் என்ற இளைஞர் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமி, நிகிதா ஆகியோர் இந்த கோவிலுக்கு வந்தபோது அவர்களின் காரை அஜித்குமார் பார்க்கிங் செய்து கொடுத்துள்ளார். அப்போது காரில் இருந்த 10 பவுன் நகையை காணவில்லை என்று கூறி திருப்புவனம் காவல் நிலையத்தில் நிகிதா புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து அஜித்குமாரிடம் காவல் நிலையத்தில் விசாரித்துவிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். வெளியே வந்த மறுநாள் தனிப்படையினர் விசாரித்த போது அவர் உயிரிழந்தார். இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத்தும் திருப்புவனம் காவல்துறையினரும் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெய்வேலியில் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் அன்பழகன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மதுரையில் முருகன் மாநாட்டில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் நரிக்குறவர்களை அழைத்து வந்து இவர்கள் தான் தமிழ் சமூகத்தின் பழங்குடி மக்கள் எனவும் முருகனுக்கு பெண் கொடுத்த சமூகம் எனவும் கூறி பதிவு செய்ததாக தெரிவித்தார். முருகனை வணங்கவும் கொண்டாடவும் குறிஞ்சி நில மக்களுக்கு மட்டுமே உரிமை உண்டு எனவும் வரலாற்றை திரித்து பேசியதால் நரிக்குறவர் இன மக்களுக்கும் மலைக்குறவர் இன மக்களுக்கும் இடையே பெரும் கலவரத்தை தூண்டுவதற்கு ராமசீனிவாசன் முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார்.
கொடுத்த சமூகம் எனவும் ஒரு வரலாற்றுப்படியை இங்கே பதிவு செய்துள்ளார். இது முற்றிலும் தவறான ஒன்று. முருகனுக்கும் நரிக்கார மக்களுக்கும் எந்த விதத்திலும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பது இங்கே நாடறிந்த விடயம். இங்கே வாழ்வதற்கும் வணங்குவதற்கும் அனைவருக்கும் சம உரிமை உண்டு. ஆனால் முருகனை குறிஞ்சிலத்தில் தோன்றிய முப்பாட்டன் குரமகன் முருகனை உரிமை கொண்டாட இந்த மலைக்குறவ இனத்துக்கு மட்டுமே உரிமை உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிஞ்சிலத்தில் தோன்றிய குரமகன் முருகனின் வரலாற்றையும் குறிஞ்சிலத்தின் மக்களின் அதிகாரத்தையும் அடையாளத்தையும் திருடி நரிக்கார மக்கள் மீது திசை திருப்பும் விதமாக உங்கள் பதிவு இருக்கிறது. இதனால் நரிக்கார மக்களுக்கும் ஒன்றும் அறியாத நரிக்கார மக்களுக்கும் குறவர் மலைக்குறவ இன மக்களுக்கும் பெரும் கலவரம் உண்டு விதமாக இருக்கிறது. இந்த சூழலில் நீங்கள் விதமாக இருக்கிறது. இதனால் நீங்கள் பேராசிரியர் என்பதற்கு தகுதி இல்லாமல் போய்விட்டீர்கள். இவர் மீது பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரை சிந்தாமணி ரோடு சூசையப்பபுரம் பதுவை புனித அந்தோணியார் ஆலயத்தின் திருவிழாவில் தேர்பவனி நடைபெற்றது. மதுரை சிந்தாமணி அருகே உள்ள சூசையப்பபுரத்தில் பதுவை புனித அந்தோணியார் ஆலயத்தின் 77வது ஆண்டு திருவிழா ஜூன் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேர் திருவிழாவையொட்டி தூய மரியன்னை தேவாலயத்தில் இருந்து சிறிய தேரில் சூசையப்பர், பெரிய மின் அலங்கார தேரில் மரியன்னை, 3வது பெரிய மின் அலங்கார தேரில் பதுவை புனித அந்தோணியார் உருவங்களை எடுத்து வரப்பட்டன. தேர்கள் கீழவாசல், குயவர்பாளையம் ரோடு, வாழைத்தோப்பு, சூசையப்பபுரம் பகுதிகளில் வலம் வந்தன. இப்பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்கள் இணைந்து திருக்கண் அமைத்து வரவேற்றனர். தூய மரியன்னை ஆலய அதிபரும் பங்கு தந்தையுமான ஹென்றி ஜெரோம், இணை பங்கு தந்தைகள் ஜோ லிவிங்ஸ்டன், பெனிட்டோ ஆகியோர் தலைமையில் தேர்பவனி நடைபெற்றது. தேரோட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அணிலாடி தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தின் திருவிழாவையொட்டி தேர்பவனி நடைபெற்றது. செஞ்சி அடுத்த அணிலாடி தூய இருதயர் ஆண்டவர் ஆலயத்தின் 133வது ஆண்டு திருவிழாவையொட்டி ஆலய வளாகத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை மரி, குழந்தை இயேசு ஆகியோருக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. பங்கு தந்தைகளின் சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு தொடங்கிய தேர் மேளதாளம் முழங்க அலங்கரிக்கப்பட்ட குதிரை மற்றும் ஒட்டகம் ஆகியவற்றுடன் வீதி வீதியாக இரவு முழுவதும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அப்பொழுது திருசபை மக்கள் வீதிகளில் வண்ண கோலங்கள் போட்டும் பவனியாக சென்ற தேரில் மெழுகுதிரி விளக்கும் ஏற்றி அன்னை மரியை வழங்கினர். இந்த தேர் பவனியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெறும் மாநில அளவிலான அட்டியா பட்டியா விளையாட்டுப் போட்டியில் காலிறுதிப் போட்டியில் தேனி, செங்கல்பட்டு, கன்னியாகுமரி அணியினர் வெற்றி பெற்றனர். பெரியகுளத்தில் நடைபெற்ற கால் இறுதிப் போட்டியில் தேனி பெண்கள் அணியும் மதுரை பெண்கள் அணியும் மோதியதில் தேனி அணியினர் 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றனர். செங்கல்பட்டு பெண்கள் அணியும் திருவள்ளூர் பெண்கள் அணியும் மோதியதில் செங்கல்பட்டு அணியினர் வெற்றி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து தேனி ஆண்கள் அணியும் மதுரை ஆண்கள் அணியும் மோதியதில் தேனி அணியினர் வெற்றி பெற்றனர். கன்னியாகுமரி பெண்கள் அணியும் சேலம் பெண்கள் அணியும் மோதியதில் கன்னியாகுமரி அணி 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெருக்கடி நிலையின் கொடுமைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து அரசியல் அமைப்பை விழிப்புடன் காக்க வேண்டும். மனதின் குரல் வானொலி உரையில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். மக்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதால் இயற்கை வளம் காக்கப்படுவதாக பிரதமர் பெருமிதம். மகளிருக்கு அதிகாரம் அளித்ததால் தொழில் வளர்ச்சியில் மகளிர் குழுக்களின் பங்கை சுட்டிக்காட்டிய பிரதமர். வேளாண்மைக்கு பயன்படும் நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பது குளத்தை குடிக்கும் தாய்ப்பாலுக்கு வரி விதிப்பதற்கு ஒப்பானது. வேளாண்மையை அழிக்கும் முடிவை பாஜக அரசு கைவிட வேண்டும் என சீமான் வலியுறுத்தல். காசாவில் விளையாட்டரங்கம், அடுக்குமாடி குடியிருப்பு ஆகிய இடங்களில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த தாக்குதல்களில் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, 400க்கும் மேற்பட்டோர் காயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.